அதில் நீங்கள் வருவீங்களா 4 நாளைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது? எடுத்தாச்சுண்ணே. இப்போ இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் தப்பாக பண்ணா நான் என்னமோ தப்பு, அவர் என்னமோ என்கிட்ட தப்பா பேசுற மாதிரி, நான் என்னமோ அவர்கிட்ட தப்பா பேசுற மாதிரி. பண்ணை வந்து அப்படியே காய வச்சு போறையா? 1 2 எடுத்து சாப்பிட்றது தான். இப்படி திருடி போய்க்கிறியோ? மரியாதை மரியாதை. அந்த மாதிரி தான் அவனுக்கு உசாரா பாருங்க கேமரா. சனிக்கிழமை வந்து 100க்கு 50 பேர் பிரியாணி சாப்பிட்றதுல 100க்கு 50 பேர் பிரியாணி சாப்பிட்றாங்க. சொந்த ஊர்ல இருந்து சென்னைக்கு வருவாங்க, சென்னையில இருந்து இங்க இருக்காரு சார். சிக்கன் ரைஸ், எக் ரைஸ், நூடல்ஸ், வாழைக்காய் பஜ்ஜி, மிளகாய் பஜ்ஜி, காலிஃப்ளவர் பக்கோடா, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, குஸ்கா, டீ, காபி. என்ன சாப்பிட்றோம் சொல்லுங்க. சரி, ஹோட்டல் எங்க இருக்கு? ஓ, இதான் ஹோட்டலா? சும்மா இங்கெல்லாம் பிராங்க் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஹலோ வியாஸ், வெல்கம் பேக் டு சேனல் எக்ஸ்ப்ளோர் மாமா. நாம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அந்த பெங்களூர் பைபாஸில் இருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து டுவர்ட்ஸ் பெங்களூர் இருக்க எல்லா ஊரையும் வந்து விளாக் பண்ணி அப்படியே இந்த ஓசி வண்டியில் வந்து அண்ணன் கூட ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் ஆகிட்டோம். அது மாதிரி அப்படியே அண்ணனை கட்டிட்டு அவர் பாவம் கார் ஒன்று அவர் ஃபீல் பண்ணுவார். நம்ம வணக்கம்டா மாப்பிள்ள, தேனியிலேருந்து அவங்கள மட்டும் வீடியோ எடுத்துக்கிறாங்கன்ட்டு நான் அப்படியே சும்மா மேலே இதை உட்காந்துக்கிறேண்ணா. ஓகே, என்னண்ணா டக்குனு சவுண்டெல்லாம் வந்து அங்கே என்னென்ன ஹோட்டல்ஸ் இருக்குது, ப்ளஸ் என்னென்ன பிளேசஸ் இருக்குது பார்க்குறதுக்கு, விசிட் பண்ணுறதுக்கு, போகிற வழியில எங்கே போகிறோம், என்ன பிளேஸ் பார்க்குறோம், என்ன பண்ண போகிறோம் எதுவுமே தெரில. ஏய் என்ன கிண்டலாகுதா உனக்கு? இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதனால் என்னென்ன பிளேசஸ் இருக்குது, எப்படி இருக்குது, என்ன ஏதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காணாம் அண்ணா, எங்களை பார்த்தா அப்படியே தெரியுது. நாங்கள்லாம் வந்து ஒயிட் ரைஸுக்கு வந்து சைட் டிஷ் சாப்பிட்றதுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு போகிறோண்ணா. மீல்ஸ் நைட்டு சாப்பிடுவோம்ல, அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு முறுக்கு, மிச்சர் அதெல்லாம் வாங்கிட்டு. ஏன் நம்ம மாட்டோம் அண்ணன்? இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. பார்த்தா இவங்க கேங் இல்லை, சுரேஷ் சார் மாதிரி, சுரேஷ் சார் கேங் மாதிரி சேமு. அப்படியே தண்ணி கூலிங் கிடையாது, வாட்டர் பாட்டிலுக்கு ஜூஸ் கூலிங் கிடையாது, எல்லாமே நார்மலாக வாங்கினாங்க. அதே மாதிரி அண்ணன் கம்பெனி சீக்கிரம் எல்லாம் வெளியே சொல்லிட்டு இருக்காரு. ஐயோ எடிட்டிங்ல கட் பண்ணி அடக்குன்னு. அண்ணா இது என்ன ஊருண்ணா ஆக்சுவலா? காவேரி. ஓ, அது காவேரி இது பட்டினம் வந்து கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்குது. வேலை காவேரி பட்டினம் சொல்லி இங்கேருந்து வேலூர் என்ன எவ்வளோ தூரண்ணே? இந்த ஏரியாவில் சரௌண்டிங்கில் ஒரு நல்ல ஹோட்டல் இல்லை வேறு ஏதாவது சுற்றி பார்க்குறது நல்ல இடம் ஏதாவது இருக்குண்ணா? இப்படியே லெஃப்ட்ல கட் பண்ணுங்க. 108 திவ்ய ஸ்தலத்துல ஒரு திவ்ய ஸ்தலம் இருக்கு, பெருமாள் கோயில். எனக்கு அருமையா இருக்கும். அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். பெருமாளே சனிக்கிழமை அதுமா திருப்பாக்கடலண்ணா 108 திவ்ய ஸ்தலத்துல. அப்படியா? இது ஒண்ணா? ரத்னகிரி முருகன் இருக்குதானே, அது விட்டா அந்த இது பொற்கோவில் ஒண்ணு இருக்கு, பாத்துதானே? என்ன ஊர் பேருனா? அமிர்தியா? இப்ப தண்ணி வருதானே சீசனுக்கு? நானே எல்லாம் பண்றது, நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? எல்லாமே நானே நோட் பண்ணிக்கணும், நானே எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும், நானே எல்லாமே சொல்லணும். என்ன பண்ணுங்க? நல்லா சுத்தி பார்த்துட்டு நைட் அப்படியே ஒகேனக்கல் லட்சம் சிறப்பு. நாளைக்கு காலையில ஃபால்ஸ்ல குளிச்சுட்டு மீன் சாப்பிடுறோம். ஆனா சென்னையில இருந்து காலையில கிளம்பணும், நான் இங்க வரதுக்கே ஏன் என்ன இருக்கட்டும், ஒண்ணுமே சொல்லியே நானா தப்பா எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் என்னமோ தப்பா, அவர் என்னமோ என்கிட்ட தப்பா பேசுற மாதிரி, நான் என்னமோ அவர்கிட்ட தப்பா பேசுற மாதிரி. நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஊரை பத்தி, அதை வந்து ஒரு வீடியோவா போட்டுட்டு இருக்கோம். இது ஒரு தவறா? அமிர்தி போயிடுறோம். ஆமா, அமிர்தி போயிடுறோம். நன்றிண்ணே. இந்தா வண்டி ஓட்டு.
ஏன் வித்தியாசமா இருக்கு வரிக்கி வாடி சீஸ் வரிக்கி அண்ணா என்னண்ணா இது அண்ணா என்னண்ணா இது பொறையா பண்ணை வந்து அப்படியே காய வச்சு பொறையா அப்படியா காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டாலும் நைஸா 1-2 எடுத்து சாப்பிடுறது தான். ஏண்டா இப்படி திருடி பொழிக்கிறியோ மரியாதை மரியாதை அந்த மாதிரி தான் அவனுக்கு உசாரா பாருங்க கேக்குறாங்க. கொஞ்சோண்டு எடுத்தது காக்கா. ஊர்ல என்னண்ணா ஃபேமஸ்? பிரியாணி. நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ். பட்டாசு எதுமா பிரியாணி. சனிக்கிழமை வந்து 100க்கு 50 பேர் பிரியாணி சாப்பிட்றதுல 100க்கு 50 பேர் பிரியாணி சாப்பிட்றாங்க. அப்படியா? கோழி பிரியாணிக்கு கோழிங்க இருந்து வராங்க. என்ன பிரியாணி எங்க இருக்கு? நாட்டுக்கோழி பிரியாணி எங்க இருக்கு? போனா ஒரு 2 கிலோமீட்டர் வருது. ஒரு பாய் ஒருத்தர் வயசு அவரா இவ்வளோ பேர் போனாலும் வச்சுக்கிறாரு. காலத்துக்கு அண்ணாண்ட அதான் புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் தான். 2 நாள் தான். என்ன கிழமை அன்னைக்கு காலையில 5ல இருந்து மணி 11 வரைக்கும். நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா. எல்லாம் வெஜ் பப்ஸ் அருமையா இருக்குல்ல. சீரியஸா அதுல ஏதோ கலந்து தானே வந்தா போய் சொல்லாத. இல்ல ஏழை இப்படி பண்றியா கிறுக்கு மெண்டல் பயிலாம் லூசா நீ. சீரியஸா அதோ கலந்து ஊத்தி ஏன் அப்படி இருக்கிற? இங்க 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 என்ன குச்சிலாம் எடுத்து போறப்பல? எல்லாம் எல்லாம் பதட்டமா இருக்கீங்க, பதட்டப்படாதீங்க. அண்ணா உங்களை வந்து சேஃப்டியா கூட்டு போறேன். லெவலில் இருக்கிற சூப்பர் கூட அவன் மேலே கை வைக்கிறதுக்கு பயப்படுவான். போ தைரியமா இருக்கு. ரைட் ஓகே. இப்போ வந்து நம்ம இன்னொரு 5 to 7 கிலோமீட்டர்ஸ்ல ஹில்ஸ் மேலே ஏறிடுவோம். ஹில்ஸ் மேலே ஏறிட்டு என்னென்ன இருக்கு என்ன காட்டுறோம். அதுக்குள்ள அந்த வியூ எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அங்க பாரு நம்ம வந்து டாய் இது இந்த வண்டியை எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க. இது உண்மையிலே பார்க்கறதுக்கு ஒரு பொம்மைக்கார் மாதிரியே இருக்குல்ல. அதனால தான் இது எல்லாத்தையும் பார்த்துட்டே வராங்களா. அங்க பாரு யாரு? ஆமா அவ்வளவுதான். ஓகே நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிட்டோம். விஜய் வில்லால தான் நம்ம பசங்க வந்து ரூமு புக் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஏய் உள்ள இது என்ட்ரியே சூப்பராக இருக்கு. ஆப்போசிட்லேயே எல்லாமே இருக்கு. ஆவினு அது இதுன்னு இது ஹோட்டலு அது இதுன்னு எல்லாமே இருக்குல்ல. ஓகே வந்து இப்போ இதுதான் ஆக்சுவலாக ரூமு. இது வந்து ஒரு க்ளீன் அண்ட் நீட்டான ஒரு ரெஸ்ட் ரூம். அப்புறம் இது ரூம் அது அது போட்டிருக்கு பக்கத்து ரூம். பக்கத்து ரூம் சேர்த்து கேளுங்க. இது மாதிரி இப்போ இந்த ரூம் வந்து 2000 1500 2000. நம்ம வந்து ஒரு 2 ரூம் எடுத்துருக்கோம். ட்ரெயின் மாதிரி 2 பிளாங்கெட் வச்சிருக்காங்க, 2 பில்லோ வச்சிருக்காங்க, ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பில்லர்ஸ் இருக்கு. ஓகே ஓகே ஒரு 1500 இது ஓகே தான் இல்லை? ஏன் தேவையில்லாத வேலை பண்ணிட்டு நீ? 2000 சொன்னாரு, நான் 1500 கேட்டேன். ஓகே சொல்லிட்டேன். ஐயோ இது 2000 ரூபா தாங்க. நீங்க வேணும் ஐயா. ப்ளஸ் இங்க பெரிய ரூம்ஸ்லாம் இருக்கு. சட்டெல்லாம் கேட்டுறாப்புல. சுகர் வந்தவன் பைல்ஸ் வந்தவன் பக்கவாதம் வந்தவன்லாம் எனக்கு அடியாளு. இவங்களை வச்சு நான் சண்டை செய்யணும். வாங்கடா.
அண்ணன் தான் கெளிக்கிறாரு 4 பீடி. இன்னைக்கு வந்து கேம்ப் ஃபயர்லாம் போட்டு சும்மா ஜம்முன்னு நமக்கு பெப்பர் சிக்கனு, இட்லி, தோசை, சிக்கன் கிரேவி, 65 எல்லாம் கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு இப்போலாம் பயங்கர வைப்பாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து இந்த செஷன் வந்து இதோட முடிய போகுது. பட் கண்ணுக்கு வந்து குளிர்ச்சியாக இன்னும் நிறைய விஷுவல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். காம்ப்ளிமெண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டு பர் டேக்கு வந்து 500 rupees தான். பார்க்கிங் ஸ்பேசியஸாக இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து 70 ரொம்ப பயங்கரமாக கொடுத்தணும். ஏன் இது வந்து பெய்டு ப்ரொமோஷன் மாதிரி இருக்கும். நம்ம 10 காசு யார்ட்டையும் வாங்குறது இல்லை. இதே மாதிரி பயங்கரமான டிஸ்கவுண்ட் நம்ம சேனல் நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் அதில் பாய். சீக்கிரம் நீ ஒரு கடைக்கு ஓனர் ரைடு. சார் நான் ரயில்வே கான்ட்ராக்டர் சார். அப்புறம் நான் போதுமே 27 வருஷம் நான் ரயில்வே கான்ட்ராக்டர். மெட்ராஸ் டு மைசூர். மெட்ராஸ் டு மைசூர் ரயில்வே கான்ட்ராக்டர் 27 வருஷம் 60 பேர் வேலை செஞ்சாங்க. ரிட்டையர்மெண்ட் ரிட்டையர் ஆகிட்டீங்க. ரிட்டையர் ஆகிட்டு 59 வயசு அது எனக்கு. நான் இதுக்கு எதுவும் பண்ண முடியாது. சூப்பர்ண்ணா. வீட்டில் கணக்கு முடியாது. நம்மள சும்மா அப்போ இருக்க 250 கம்பெனி வந்து போயிருக்கோம். ஓகே, எவ்வளோ சேலரி உங்களுக்கு? 250 சார். 50 ரூபா பஸ் சார். 300 ரூபா கொடுத்துட்றாங்க. 250 ரூபா. 250. யூ மீன் 250? அரை நாளைக்கு 250? ஒரு நாளைக்கு சார். ஃபுல் டேக்கு 200.